ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிடஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் 2025 செலிப்ரேஷன்ஸ் தாங்க. நியூ இயர் முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு வேலண்டைன்ஸ் டேவும் முடிஞ்சிருச்சு. இப்போ போய் நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோவா அப்படின்னா ஆமாம், இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நியூ இயர் 2025 நாங்கள் பெங்களூரில் இருக்கிற லூலு மாலில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஊரில் வழக்கமாக செலிப்ரேட் பண்ணுற அதே இடத்துல செலிப்ரேட் பண்ணி போர் அடிச்சிச்சு, ஒரு வித்தியாசமான இடம் அதுவும் இந்தியாவுக்குள்ளேயே வேணும் அப்படின்னா பெங்களூர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. அண்ட் பெங்களூரில் இருக்கிற லூலு மாலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இருக்கிற லூலு மாலில் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் ஈவ் அதாவது December 31, 2024 அன்றைக்கு சீக்கிரமாகவே ஒரு 7 o'clock அந்த மாதிரியே வந்து லூலு மால் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அங்கே வந்து இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் இந்த மாதிரி டெலிஷியஸான சூப்பரான ஃபுட் ட்ரை பண்ணோங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு நியூ இயர்னால அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வாவில் ஐ திங்க் வாங்ஸ் கிச்சனில் ட்ரை பண்ணதுங்க. வாங்ஸ் கிச்சனில் வந்து உங்களுக்கு காம்போ மீல் கொடுத்தாங்க. வேறு பிரான்ச்சஸ்லாம் வந்து நாங்கள் இது மாதிரி கிடைச்சதில்லை. பட் ஒரு வேளை நியூ இயர் ஈவ்னால அன்றைக்கி அங்கே இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸ், அதுக்கப்புறமா வந்து சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா அங்கேயே வெஜ் ஹோட்டலில் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாக்கோ பெல் ஏதாவது வாங்கலாமா? டாக்கோ பக்கத்துலேயே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச வாவ் மோமோஸ் இருந்ததுங்க. வாவ் வந்து அங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸும் வந்து அன்றைக்கி நிறையவே இருந்தது. வாவ் மோமோஸில் வந்து எப்போவுமே ஹிமாலயன் மோமோஸ் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மோமோஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக நியூ இயர்லாம் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லூலு மாலில் இருக்கிற வாவ் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. அதே மாதிரி வாங்ஸ் கிச்சனும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக அவங்க செய்கிறத விடவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அங்கே வந்து உங்களுக்கு வெஜ் பர்கர் கிடைச்சிது. அண்ட் அது தவிர யூஷுவல் நம்மளுடைய பாப்பைஸ் அதுவும் வந்து சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது தான் வாங்ஸ் கிச்சனோட மீல் காம்போவில் வந்து நான் இது சொல்ல மறந்துட்டேன். ரோல்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சிக்கன் ரோல்ஸ். அதுக்கப்புறமா அங்கே வந்து பஞ்சாபி தாபாவில் இருக்கிற வெஜ் மீல்ஸ் இந்த காம்போவில் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பாக பன்னீர் வந்து சூப்பராக இருந்தது, பன்னீர் டிக்கா. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுட் கோர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குலோப் ஜாமுன் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறமா அதில் வந்து என்னென்னா நிறைய கோவா மில்க் வந்து நிறையா மில்க் பவுட்ரு மில்க் கோவாவில் அது வந்து நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் அதனால ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து யூஷுவல் நம்மளோட பாப்பைஸில் வந்து சிக்கன் இங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சென்னையை விட நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப யம்மியாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்பவே நல்லா இருந்தது. பர்கர் ஆகட்டும், அதே மாதிரி இப்போ நான் காமிச்ச சிக்கன் ஆகட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக லூலு மால் போனீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி நியூ இயர் ஈவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து அங்கே வாங்கினது தான். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அங்கே இன்னொரு ஷாப்பில் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் தான். அது வந்து வெஜ் பர்கர், அதுவும் வந்து ஆலு டிக்கா பர்கர் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பாப்பைஸில் வந்து பர்கர்லேயும் நம்ம வந்து டபுள் பேட்டியில் மற்ற இடத்துலலாம் வந்து சொல்லுவாங்க, பட் அவ்வளோ சீஸ் இருக்காது, ரொம்ப சீஸியாக இருந்தது. உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மெக்டானல்ட்ஸை வந்து நம்ம விடுவோமா? ஸோ மெக்டானல்ட்ஸில் வந்து அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறமா வந்து பர்கர் அண்ட் கோக்கு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து நம்பி சாப்பிட்லாம். நான் வந்து ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறேன்னா இவ்வளோவும் நிறையாலாம் நான் சாப்பிட மாட்டேங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஸோ அதனால் நான் குவான்டிட்டி வந்து எவ்வளோ எனக்கு முடியுமோ, நானும் நார்மல் ஹியூமன் பீயிங் தானே, அதனால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ அளவோ அது அப்படி தான் நான் சாப்பிட்றேன். பட் உங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்குன்றது என்னோடய ஜென்யூனான ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து அன்றைக்கி நான் வேர் பண்ணியிருந்தேன் இயர்ரிங்ஸ். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக கிடச்சிது. 3 ஹார்ட்டு பட்டு ரொம்ப எக்ஸாக்டாக அதே ஷேடில் கிடச்சிருந்தது. அண்ட் குட்டியாக ஒரு செயின். இதுதான் வந்து நான் அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி வெஸ்டர்ன் ஃப்ராக் இதெல்லாம் வந்து நீங்கள் காட்டன் ஃப்ராக்லாம் வந்து வேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மைல்டான கலர்ஸில் இயர்ரிங்ஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா க்யூட்டாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி
நியூ இயர்க்கோ இல்லை வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு செலிப்ரேஷனுக்கு மால்லாம் நீங்கள் போகிறப்ப நிறைய பேர் தகதகன்னு ட்ரெஸ் பண்ணுறது தான் வந்து அந்த செலிப்ரேஷன் மூட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து சிம்பிளாக இப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே வந்து அது க்யூட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து ஜூடியோவில் வந்து ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து எனக்கு இருந்தது. நான் அந்த செப்பல் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என் காலுக்கு வந்து அது சைஸு நுழையல. பட் ஷூஸ் வந்து அங்கே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்க. வெஸ்ட் சைடில் வந்து நீங்கள் 3,500 அந்த ரேட்க்கு வாங்குறது எல்லாமே வந்து இங்கே பாதி விலைக்கே வந்து ரொம்ப நல்லா கிடச்சிது. ஸோ நாங்கள் ஷூஸ் வாங்கினோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா குர்த்திஸ் அண்ட் டாப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நார்மல் ரேட்டுக்கு நீங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸோ அதை விட இன்ஃபேக்ட் கம்மியான ப்ரைஸ்க்கு ஜூடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது பெங்களூரில் மட்டும் இந்த லூலு மாலில் மட்டும் இப்படியா இந்த இவ்வளோ கம்மி ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் 299 399 வந்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. நீங்கள் நியூ இயர் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நியூ இயர் ஈவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கிறப்ப ட்ரை பண்ணுங்கள். குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருந்தது. மால் ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ஹைப்பர் மார்க்கெட் இருக்குல்ல லூலு வருது, அங்கேயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. பட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஜூடியோ அளவுக்குலாம் இல்லை. இது நார்மலாக அதுக்கு எவ்வளோ ஒர்த்தோ அதை விட ஜாஸ்தியாக தான் இருந்தது. பட் ஸ்டட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணேன். அது மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ரொம்ப நார்மல் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரிஜினல் சாங்ஸோட அப்படியே காமிக்கிறேன். இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான வருஷம் அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை, see you and take care.